ஹாய்ங்க. இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோவில் யூ ஷேப் நெக் டிசைன் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி வந்துட்டு உள்ள பைப்பிங் த்ரெட் கொடுக்கறது, எத்தனை த்ரெட் நான் உள்ளே கொடுத்துருக்கேன், உங்களுக்கு இன்னும் எம்போசிங் வேணுன்னா என்ன பண்ணலாம், அதனுடைய ஸ்டார்டிங் எப்படி நம்ம கவர் பண்ணணும், ஃபினிஷிங் எப்படி பண்ணணும், சாய்வாக வரணுமா ஸ்ட்ரெயிட்டாக வரணுமா அப்படின்ற எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் நூல் வந்துட்டு லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற டிப்பையும் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன டிப் தான், ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த மாதிரி லைட்டாக மட்டும் ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கோங்க. அளவு எடுத்துகிட்டு நான் த்ரெட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையே ஒரு பீடு வைக்கிற அளவுக்கு உள்ளே தள்ளி இந்த மாதிரி ஒட்டி விட்ருங்க. நான் இன்னொரு த்ரெட்டும் வைக்கிறேன். பின்னாடியே லைட்டாக க்ளூ போட்டு அந்த த்ரெட்டையும் ஸ்டிக் பண்ணிடுறேன். காஞ்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போது இங்கே வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த த்ரெட்டுக்கு மேலே ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸ்டார்டிங்கில் ஒரு 3-4 ஸ்டிச்சஸ் போட்டு விட்றணும். அப்போ தான் அந்த பிசுறு தெரியாமல் இருக்கணும். நம்ம உள்ளே தானே கொடுத்துருக்கோம், பிசுறு தெரியாது தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. பிசுறு நல்லாவே வெளியில் தெரியும். இப்போது ஜிக்ஸாக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிக்ஸாக் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஜிக்ஸாக் ரொம்ப கிட்ட போடணும்னு இல்லை, அதுக்குன்னு ரொம்ப தூரமாகவும் போட வேண்டாம். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பைப் இப்போது இதுக்கு உள்ளே எதுக்கு வந்துட்டு நான் 2 லேயர் பைப்பிங் த்ரெட் வச்சுருக்கேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் எம்போசிங்காக இருக்கிறதுக்கு. போன டைம் ஒரு லேயர் வச்சு ஸ்டிச் பண்ணி காமிச்சேன். இந்த டைம் எனக்கு இன்னும் கொஞ்சம் எம்போசிங் தேவைப்படுறதுனால சின்ன சைஸ் பைப்பிங் த்ரெட் அப்படின்றதுனால நான் 2 வச்சுருக்கேன். வாங்க அடுத்தது பார்க்கலாம். நான் இதுலேயே வந்துட்டு எல்லா நெக் டிசைன்ஸும் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு பைப்பிங் த்ரெட்டை க்ளூ போட்டு ஒட்டாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இது வந்துட்டு பிகினராக இருக்கும்போது நம்ம இப்படி பண்ணுறோம். சரி, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா க்ளூ போட்டு ஒட்டாமையே நம்ம அந்த நெக்ஸ்ட் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வளைச்சி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு போகலாம். அதுவும் எப்படி அப்படின்றத நான் அந்த வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடம் வந்தாச்சுங்களா, இந்த இடத்துல கொஞ்சம் பிசுறு கவர் பண்ணணும் இல்லைங்களா, இதை வந்துட்டு பிசுரை கவர் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத விட ரொம்ப நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி த்ரெட்டை ஒட்டி விட்றாதீங்க. அதுக்குள்ளேயே முடிகிற மாதிரி ஒரு பீடு வைக்கிற அளவுக்கு உள்ளேயே முடிகிற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் த்ரெட்டை ஒட்டி விட்ருங்க. நாட் மட்டும் இங்கே போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது நான் இங்கே வரும்போது காமிக்கிறேன். இப்போது கட் பண்ணிவிட்டு அகைன் நாட் போட்டுட்டு நான் வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு இப்போது இது எவ்வளோ இன்ச்சு கேப் விட்டுருக்கேன் அப்படின்னா, ஒரு 2லேருந்து மினியேச்சர் நெக் டிசைன் தாங்க நான் வந்திருக்கேன். 2 இன்ச் 2 to 2.25 இன்ச் வரைக்கும் நான் கேப் விட்டு இந்த பக்கம் ஒரு 2.25 இன்ச் விட்டு நான் இந்த பக்கம் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 3 இன்ச் அந்த மாதிரி போட்டிங்கனாவே கூட போதும். இப்போது இங்கேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு மேலே கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச், ஒரு சைடில் ஒரு லாக் ஸ்டிச். இந்த பக்கம் போகும்போது நான் சைடில் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கீழே வந்துட்டு ஒரு ஸ்டிச், அதுக்கு கீழே ஒரு லாக் ஸ்டிச். இப்போது இந்த த்ரெட்டை கவர் பண்ணுற மாதிரியாக நம்மளுடைய ஸ்டிச்சஸ் வரப்போகுது. அடுத்தது இதே மாதிரி கவர் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சஸ் போடணும். இது ஒன்றும் கிடையாது, நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காகவே அது கவர் ஆகிக்கும். அதனுடைய ஷேப் அதுவே கிடைக்கும். நம்ம அந்த ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம்னாலே போதுமானது. ஃப்ளாட் லோடிங், எம்போஸ்ட் லோடிங்லாம் என்ன பண்ணமோ அதே தான் இதுலேயும் ஷேப்புக்கு பண்ணுறோம், அவ்வளோதான். இதில் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு உள்ளே இருக்கிற கிளாத் கலர் தெரியக்கூடாது, உள்ளே இருக்கிற த்ரெட்டு கலரும் தெரியக்கூடாது, உள்ளே என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்றதே தெரியக்கூடாது. எம்போஸ் எஃபெக்ட் மட்டும் இருக்கணும். அந்த லைன்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப வெளியிலே உள்ளேயும் வந்துட்டு இழுத்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாக இருக்கிற மாதிரி போயிடும், ஒரு இடத்துல இன்னும் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி போயிடும். க்ளூ வந்துட்டு நான் இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸஸாக வெளியே வந்துடுச்சு க்ளூ, அதனால் இப்போது ஸ்டிச் பண்ண முடியல. க்ளூ அதிகமாக போட்டிங்க அப்படின்னாலும் இந்த ப்ராப்ளம் அதிகமாக வரும். பார்த்திங்களா, இங்கே க்ளூ அதிகமாக இருக்குது இல்லைங்களா, அதனால் ஸ்டிச் பண்ண முடியல. அதுதான் அந்த த்ரெட்டு எவ்வளோ ஒட்டணுமோ
அதுக்குள்ளே ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்றது. நீடில் உள்ளே பஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்தது த்ரெட்டு வந்துட்டு லூஸ் ஆகுது அப்படின்னு சொல்வீங்க பிகினர்ஸு. ரொம்ப இழுத்து பிடிச்சும் ஸ்டிச் பண்ணக்கூடாது, ரொம்ப அப்படியே லூஸாகவும் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தள்ளியும் நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. இதே மாதிரி தான் இந்த நெக்கு ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணணும். த்ரெட்டை ரொம்ப கீழே லூஸ் ஆகிருமே என்னவோ அப்படின்றதுனால நீங்கள் த்ரெட்டை ரொம்ப கீழே வந்துட்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டே ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எம்போஸ்டு லுக்கே தெரியாது. த்ரெட்டை உள்ளே கொடுத்துருக்குற த்ரெட்டு அமுங்கி போயிடும். நான் வந்துட்டு போன டைம் ஒரு த்ரெட்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணேன், காமிச்சேன் உங்களுக்கு அவுட்புட் எப்படி வரும்னு. இப்போது 2 த்ரெட் கொடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய பைப்பிங் த்ரெட்டாக இருந்தால் 1 மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் சின்ன இடமா ஸ்டிச் பண்ணுற இடத்துல சின்னதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இது வாங்கினேன். பெரிய இடமா இருக்கும்போது நம்ம 2 த்ரெட்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு 2 in 1. இதே தான் நீங்கள் இதே ஸ்லாண்டிங்கை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டே வர போகிறீங்க. மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த நெக் டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக கொடுக்கும். அதாவது நிறைய வீடியோஸை நம்ம இன்னும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக போடணும். அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டிச்சஸ் வேணும் அப்படின்றது, என்ன ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றது கூட நீங்கள் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து அந்தந்த ஷேப்பை நான் ட்ரா பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்தது பாஸ் ஷேப் சொல்லிக் கொடுப்பேன். அடுத்தது ரவுண்ட் ஷேப் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு அடுத்தது என்ன ஷேப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் நான் உங்களுக்காக அந்த வீடியோவும் நான் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறக்கு நம்மளோட சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இது வரைக்கும் அப்படியே லைட்டாக கிராஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் இதிலிருந்து மறுபடியும் ஸ்டார்டிங் மாதிரி அப்படியே கிராஸுக்கு மாறுது பாருங்கள். அந்த இடத்த அதனால் அப்படியே ஸ்லோ பண்ணியிருக்கேன் நான். இனி மறுபடியும் லெஃப்ட் சைடு எப்படி கவர் பண்ணமோ அதே மாதிரி தான் ரைட் சைடு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக காமிச்சா உங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் மோட்டில் தான் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள் அப்படியே கிராஸ் ஆகுதுங்களா. இனி மறுபடியும் அப்படியே லெஃப்ட் சைடு மாதிரியே அப்படியே ஃபுல் கிராஸ் ஆகி நம்ம எண்ட் பண்ணுற இடத்துல நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த ஸ்டிச்சு சின்னதாகுது, அவ்வளோதான். அந்த லைன் மேலேயே ஸ்டிச்சஸை நம்ம வைக்கணும். அப்படியே ஸ்டிச்சு சின்னதாயிரும். அடுத்தது எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் அதே கலர் சில்க் த்ரெட்லேயும் நீங்கள் வந்துட்டு அவுட்லைன் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜரி த்ரெட்லேயும் அவுட்லைன் கொடுக்கலாம். நான் வந்துட்டு இப்போது பீடில் தான் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா எம்போசிங் த்ரெட் ஒர்க் பண்ணிவிட்டு பீடில் அவுட்லைன் கொடுத்தோம் அப்படின்னா லுக் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு கொடுத்து காமிக்கலாமே அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு பீட்லேயே அவுட்லைன் கொடுக்குறேன். உங்களுக்கு எதில் விருப்பமோ நீங்கள் அதில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி எப்பவும் போல் நம்ம வந்துட்டு 2 பீடாக போட்டு ஃபுல் அவுட்லைனாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் அவுட்லைன் கொடுங்க. ஒரு முறையும் பீடை லோட் பண்ணிவிட்டு 2 பீடு மட்டும் நம்ம கீழே இறக்கி ஸ்டிச் பண்ணணும். ஒரு பீடை கூட ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் 3-4 வந்துட்டு ஸ்டிச் பண்ணிடவே கூடாது. ஃப்ரேமில் இருந்து கிளாத்தை கலட்டானதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு அன்இவன் ஷேப்பில் இருக்கும். அதனால் நான் இப்போ வந்துட்டு ஷோயிங் த்ரெட்டில் தான் வந்துட்டு பீட் ஸ்டிச் பண்ணுறேன். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்லைன்
ஃபினிஷிங் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவுட்லைன் கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பால் நெக் டிசைன் வந்துட்டு நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ரவுண்ட் ஷேப்பை ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது என்ன ஷேப்பு பால் நெக் யூஸ் ஒர்க் பண்ணலாமா, ரவுண்ட் ஷேப் ஒர்க் பண்ணலாமா அப்படின்றத இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றதையும் இமேஜ் என்னோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள். சேம் யூடியூப்பில் என்ன நேம் இருக்கோ அதே தான் இன்ஸ்டாலையும், சரிங்களா? ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பயோவில் லிங்க் இருக்கும், அதையே கிளிக் பண்ணியும் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இதே மாதிரி தான் உங்களுக்கு கிராஸாக வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல லைட்டாக ஒரு 2-3 ஸ்டிச் ஸ்ட்ரெயிட்டாக மாறிச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்படியே கிராஸாக வந்துருச்சு, சரிங்களா? வீடியோவில் நான் காமிக்கும்போது ஸ்லோ பண்ணி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அந்த இடத்துல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.